ஔவையார் ஒரு கோவிலில் அமர்ந்திருந்தார். அந்த கோவிலின் சூழல் மிகவும் அமைதியாக இருந்தது. காற்றில் மணி ஒலி மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. பக்தர்கள் வரிசையாக வந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு இளைஞன் ஔவையாரிடம் வந்து, எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே மாட்டேங்குது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று புலம்பினான். அதற்கு ஔவையார், நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை கேள் என்றார். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் ஒரு பூசாரி தினமும் காலை மாலை என தவறாமல் பூஜை செய்து வந்தார். அவரின் பெயர் ராமையா. அவர் மிகவும் பக்தியுள்ளவர். அவரின் மனைவி பெயர் வாசுகி. வாசுகி மிகவும் பொறுப்பான பெண். கணவரின் பூஜைக்காக நெய்வேத்தியம் செய்வதும் மாலை தொடுப்பது போன்றவற்றை மிகவும் நேர்த்தியாகச் செய்வாள். இவர்களின் வாழ்க்கை தினமும் இப்படியே சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் பூசாரி ராமையாவும் அவரது மனைவி வாசுகியும் இரவு உணவு அருந்திவிட்டு திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது வாசுகி ராமையாவிடம், நம் வாழ்க்கை ஏன் முன்னேற்றம் அடையவில்லை? நீங்கள் பகவானுக்கான பூஜைகளை எல்லாம் சரியாகவும் முறையாகவும் செய்கிறீர்கள், இருந்தும் ஏன் நம் வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று சலிப்புடன் கேட்டாள். ராமையா என்ன சொல்லுவது என்று தெரியாமல் தடுமாறிப் போனான். மௌனம் காத்தான். அதற்கு பிறகு ராமையா உறங்குவதற்கு முன் கடவுளிடம் மனமுருகி வேண்டினார். இறைவா, ஏன் எங்களது வாழ்க்கை இப்படியே போகிறது? எனக்கு ஏதாவது முன்னேற்றம் தரும் வழியை அருள்வாயாக என்று வேண்டிக் கொண்டு உறங்கிவிட்டார். அந்த இரவில் ராமையாவின் கனவில் பகவான் தோன்றி, காலை உன் வீட்டின் வாசலில் முதலில் கதவை தட்டுபவரை கட்டிப்பிடி, உன் வாழ்க்கை மாறும் என்று கூறிவிட்டு பகவான் மறைந்தார். ராமையா அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் கண் விழித்து நடந்த அனைத்தையும் தனது மனைவி வாசகியிடம் கூறினார். அதிகாலை பொழுது உதித்தது. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. மிகுந்த ஆவலுடனும் சந்தோஷத்துடனும் ராமையாவும் வாசகியும் கதவை திறந்தனர். அப்போது வாசலில் 6 அடி உயரம் கொண்ட ஒரு பாம்பு படம் எடுத்து நின்றிருந்தது. அதை பார்த்த ராமையா, நான் அந்த பாம்பை கட்டிப்பிடிக்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவரது மனைவி பயந்துவிட்டு அவரை தடுத்து நிறுத்தினாள். இதற்கிடையில் அக்கம் பக்கத்தினர் அழைக்கப்பட்டனர். அவர்கள் குச்சிகளுடன் பாம்பை அடிக்க வந்தனர். இதைக் கண்டு அந்த பாம்பு படம் எடுப்பதை நிறுத்தி அங்கிருந்து நகரத் தொடங்கியது. அனைவரும் அதை பின்தொடர்ந்தனர். சிறிது நேரத்தில் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு பாம்பு புற்றை அது அடைந்தது. பாம்பு அதன் உள்ளே செல்வதற்கு தொடங்கியது. அப்போது அதன் வால் பகுதி மட்டும் வெளியே இருந்தது. இதைக் கண்ட ராமையா மற்றவர்களை விலக்கி வைத்து துணிவுடன் சென்று அந்த பாம்பின் வாலை தொட்டார். உடனே அந்த வால் பகுதி பெரிய தங்கக் கட்டியாக அவரது கையில் மாறியது. அதை பார்த்த ராமையா தனது மனைவியை நோக்கி, பகவான் கூறியபடி அந்த பாம்பை முழுவதும் கட்டிப்பிடித்திருந்தால் 3 தலைமுறைக்கும் போதுமான தங்கம் கிடைத்திருக்கும் என்று வருந்தினார். இந்த கதையை முடித்த ஔவையார் அந்த இளைஞனிடம் கூறினார், பூசாரி ராமையாவின் வாழ்க்கையில் நடந்தது போல் நமக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அவற்றை நாம் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும். அப்படி செய்தால் நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி, உயர்வு, செல்வம் ஆகியவை கிடைக்கும். வாழ்க்கையில் தடைகள் அதிகமாக வரும். ஆனால் அந்த தடைகளை தாண்டி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தடைகள் பெரியதாக இருந்தால்தான் வாய்ப்புகளும் பெரியதாக இருக்கும். சில நேரங்களில் வாய்ப்புகள் பயமூட்டும் வடிவிலும் வரலாம். இருந்தாலும் அவற்றை உணர்ந்து பயன்படுத்த வேண்டும். பின்னர் ஔவையார் மேலும் கூறினார், இந்த கதையில் பாம்பு என்பது வாய்ப்பை குறிக்கிறது. தடைகள் என்பது நம்மை தடுக்கின்ற சூழ்நிலைகளை, சில நேரங்களில் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் குறிக்கிறது. அந்த தடைகளை உடைத்து வாய்ப்புகளை பயன்படுத்தினால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதை கேட்ட இளைஞன் ஔவையார் சொன்ன கதையில் உள்ள கருத்தை உணர்ந்து, அவன் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைத்தது என்று எண்ணி, இனி வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது என்ற மன உறுதியுடனும் தெளிவுடனும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான்.